விற்பதில்லை. மேலும் எடையில் ஏமாற்றுவதையும் அவன் வெறுத்தான். நேர்மைதான் நம்மை உயர்த்தும் என்று அவன் எப்போதும் கூறுவான். ஒரு நாள் மாரியப்பன் தனது கடைக்கு பொருட்கள் வாங்குவதற்காக அருகிலுள்ள நகரத்திற்கு சென்றான். அங்கு ஒரு பெரிய சந்தையில் பல வகையான பொருட்களை வாங்கி கொண்டிருந்த போது ஒரு வித்தியாசமான காட்சியை கண்டான். ஒரு முதியவர் ஒரு கூண்டில் இருந்த குரங்கை விற்பனைக்கு வைத்திருந்தார். அந்த குரங்கு சிறியதாகவும் புத்திசாலித்தனமாகவும் இருந்தது. அதன் கண்கள் ஆர்வமும் குறும்பும் நிறைந்திருந்தது. மாரியப்பனுக்கு அந்த குரங்கு மீது ஒரு பாசம் ஏற்பட்டது. ஐயா, இந்த குரங்கு ஏன் விற்கிறீர்கள் என்று மாரியப்பன் முதியவரிடம் கேட்டான். முதியவர் புன்னகைத்தபடி, இது ஒரு புத்திசாலி குரங்கு. இதை பயிற்றுவித்தால் உனக்கு நல்ல துணையாக இருக்கும். ஆனால் எனக்கு இப்போது இதை பராமரிக்க முடியாது. அதனால் தான் இதை நல்ல மனிதரிடம் கொடுக்க விரும்புகிறேன் என்றார். மாரியப்பன் சற்று யோசித்தான். இந்த குரங்கு என் கடையில் எனக்கு உதவியாக இருக்குமா என்று அவன் மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது. அவன் முதியவரிடம் பேசி குரங்கை வாங்கி அதற்கு குட்டி என்று பெயர் வைத்தான். குட்டியை தனது கிராமத்திற்கு அழைத்து வந்தான். மாரியப்பன் குட்டியை மிகவும் அன்பாக பராமரித்தான். அவனுக்கு உணவு கொடுத்து ஒரு சிறிய இடத்தில் தங்க வைத்து மெதுவாக சில வேலைகளை செய்ய பயிற்றுவித்தான். குட்டி மிகவும் புத்திசாலியாக இருந்தது. மாரியப்பன் சொன்னவற்றை விரைவாக கற்றுக்கொண்டது. வாடிக்கையாளர்களுக்கு பொருட்களை எடுத்து கொடுப்பது, கடைகளை சுத்தம் செய்வது மற்றும் சில சமயங்களில் கணக்கு வைக்க உதவுவது போன்றவற்றை குட்டி செய்ய தொடங்கியது. கிராம மக்கள் குட்டியை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். மாரியப்பனின் கடை இப்போது இன்னும் சிறப்பாக இருந்தது என்று அவர்கள் பேசிக்கொண்டார்கள். ஒரு நாள் கிராமத்தில் ஒரு பெரிய திருவிழா நடந்தது. அந்த திருவிழாவிற்கு அருகிலிருந்து கிராமங்களில் இருந்த பலர் வந்திருந்தனர். மாரியப்பனின் கடைக்கு வாடிக்கையாளர் கூட்டம் அதிகமாக இருந்தது. அவனது பரபரப்பாக வேலை செய்து கொண்டிருந்த போது ஒரு வாடிக்கையாளர் ஒரு பெரிய பையில் மசாலா பொருட்களை வாங்கினார். ஆனால் அந்த வாடிக்கையாளர் தவறுதலாக தனது பணப்பையை கடையில் வைத்துவிட்டு சென்று விட்டார். மாரியப்பன் அதை கவனிக்கவில்லை. ஆனால் குட்டி அதை கண்டது. குட்டியுடனே பணப்பையை எடுத்து மாரியப்பனிடம் கொண்டு வந்து காட்டியது. மாரியப்பன் அதை இந்த கதையை முழுவதுமாக கேட்க ரிலேட்டட் வீடியோவிலையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் கொடுத்துருக்கேன். போய் செக் பண்ணி பாருங்கள்.